வணக்கம். சினி மினி காளி வெங்கட். காளி வெங்கட் அப்படின்போதே உங்களுக்கு தெரிந்த நடிகர். அருமையான கதாபாத்திரங்களில் படங்களில் நடித்துக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகர் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி வரும்போது லப்பர் பந்து திரைப்படத்தில் எந்த அளவுக்கு அருமையாக தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு உயிர் தந்திருந்தார் அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம்ல. அநீதி திரைப்படத்தில் வசந்த பாலன் இயக்கிய திரைப்படத்தில் எந்த அளவுக்கு மிகச்சிறந்த திறமையை தான் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தில் வெளிப்படுத்தி இருந்தார் அப்படின்றது நம்ம பார்த்தோம்ல. குரங்கு பெடல் அப்படின்ற படத்தில் எந்த அளவுக்கு மிகச்சிறந்த நடிகராக அந்த படத்தினுடைய இயக்குனர் கமலக்கண்ணன் அவரை மக்களுக்கு அறிமுகம் செய்திருந்தார் அந்த கதாபாத்திரத்தின் மூலமாக அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா. இப்படி வரும்போது இந்த காளி வெங்கட் நான் சொல்ல போனால் 100 படம் அவர் நடிச்சிருக்காரு. நானே அப்படியே மிரண்டேன். 100 பிக்சர்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காரா இவர் அப்படின்னு வரும்போது அந்த 100 படங்கள் கடந்து அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட இவருடைய கலை உலக பயணம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. இவர் 1997ஆம் ஆண்டு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்பதற்காக சென்னைக்கு வந்திருக்கிறார். இப்போ நீங்கள் என்ன 2024 இப்போ நடந்துகிட்டு இருக்குது. 1997 வந்திருக்காரு. 27 வருடங்களுக்கு முன்னால் அப்படின்றத யோசிங்க. நீங்கள் காளி வெங்கட்டுன்ற பேர் சமீப காலமாக கடந்த சில வருடங்களாக தான் அந்த பேரே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. கடந்த ஒரு 5-6 வருடங்களாக அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் அவர் எத்தனை வருஷம் ஆச்சு? 1997 வந்திருக்காரு சென்னைக்கு. கோவில்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருந்தவர் அவர். பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்க காலத்தில் அங்கே வழக்கமாக பள்ளிக்கூடத்தில் என்ன ஸ்கூல் ட்ராமாஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. அது மாதிரி சில விஷயங்கள் அவர் நடிச்சிருக்காரு. அதுபோல் 97 சென்னைக்கு இங்கே மளிகை கடையிலேருந்து மளிகை பொருட்கள் விற்பனை அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் தன்னுடைய சர்வைவல் அப்படின்றாங்க, வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் அப்படின்றதுக்காக அப்படியெல்லாம் சில இதெல்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. பண்ண பிறகு பட உலகில் நடிகராக அப்படின்ற வரும்போது அப்படியே தசையினை தீ சுடினும் அப்படின்னு சொல்லி ஒரு படம். விஜய் பிரபாகரன் அப்படின்னு அவர் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர். அவர் இவருக்கு நெருங்கிய நண்பர். அதனால் தன்னுடைய நண்பன் காளி வெங்கட்டுக்கிட்ட அப்போ ஆக்சுவலாக வெங்கட் அப்படின்னு வச்சுங்களேன், காளி வெங்கட்லாம் இல்லை, அப்போ வெங்கட். அந்த வெங்கட்டுக்கிட்ட ஒரு பெரிய திறமை இருக்குது. நம்முடைய நண்பனுடைய திறமையை படத்தில் காமிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பரான விஜய் பிரபாகரன் தான் இயக்கி அந்த திரைப்படத்தில் வெங்கட்டை நடிக்க வைத்திருக்கார். அந்த வெங்கட் நடித்த அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர் காளி. அந்த திரைப்படம் திரைக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஓடவில்லை. படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால் இருந்தால் கூட அந்த காளி அப்படின்ற பேர் இருக்குல்ல, அந்த பேரை தான் நடித்த கதாபாத்திரத்தினுடைய பேருன்றதுனால காளின்ற பேரை தன் பேருக்கு முன்னாடி சேர்த்துக்கிட்டாரு. காளி வெங்கட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சேர்த்த பிறகு கலைஞர் டிவியில் உருவான நாளைய இயக்குனர் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதில் நிறையா குறும்படங்கள், ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணியிருப்பாங்களே. அப்படி நிறைய குறும்படங்களில் அவர் நடித்திருக்கிறார். அந்த குறும்படங்களில் நடித்ததில் தான் அவர் கிடைச்ச அனுபவங்கள். அது பல வகையான அனுபவங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா. அதில் குறும்படங்களில் நடித்து அவருக்கு சிறந்த நடிப்பு அப்படின்றதுக்காக அவர் விருதை கூட வாங்கியிருக்கிறார். அவர் பெஸ்ட் பெர்ஃபார்மர், சிறந்த நடிப்பு அப்படின்றதுக்காக கலைஞர் டிவியில் உருவான அந்த குறும்படங்களில் நடித்ததன் மூலம் அவருக்கு விருதுகள் கூட கிடைத்திருக்கின்றன. அதுபோல் இன்னும் சொல்ல போனால் முண்டாசி பொட்டி அப்படின்னு பின்னாடி வந்துச்சுல, முண்டாசி பொட்டி படம் வந்துச்சுல, அது ஆக்சுவலாக முதல்ல ஷார்ட் ஃபில்மாக வந்தது. ஷார்ட் ஃபில்மாக வரும்போது அதில் அவர் நடிச்சிருக்காரு. நடித்து அது பின்னாடி படமாக வரும்போதும் அதே கதாபாத்திரத்தில் காளி வெங்கட் நடித்திருக்கிறார் அப்படின்னு வச்சுங்களேன். இறுதி சுற்று திரைப்படத்தில் அவர் நடித்து அவருக்கு மிகச்சிறந்த பெயர் கிடைத்தது. சூரரை போற்று திரைப்படத்தில் அவர் நடித்து நல்ல பெயரை பெற்றார். மரகத நாணயம் திரைப்படத்தில் அவருக்கு அருமையான பெயரும் புகழும் கிடைத்தது. பிசா 2 திரைப்படத்தில் அவர் நடித்து அவர் யார் இந்த காளி வெங்கட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற அளவுக்கு அவருடைய பெயர் மக்களிடம் போய் சேர்ந்தது. அதுக்கு பிறகு சார்பட்டா பரம்பரை திரைப்படத்தில் அவர் நடித்து அப்படியே அதுலேயும் காளி வெங்கட் தன்னுடைய திறமையை எந்த அளவிற்கு காட்ட முடியுமோ அந்த அளவிற்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருந்தார். மெர்சல் திரைப்படத்தில் அவருக்கு அருமையான கதாபாத்திரம் கிடைத்தது. இவரை பொறுத்தளவில் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் என்ன அப்படின்னா, இவருக்கு கிடைக்கக்கூடிய எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்தை சிறிது கூட செயற்கைத்தனமே இல்லாமல் இயல்பாக மிகை நடிப்பு அப்படின்ற மாதிரியே இல்லாமல் கதாபாத்திரத்துடன் ஒன்றி போய் எந்த அளவிற்கு அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் தர வேண்டுமோ அதை 100% உயிர் தரக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் காளி வெங்கட்டிற்கு இருக்கிறது. அதனால தான் இந்த படம் பார்க்கும்போதே அவர் பல படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரொம்ப நேட்டிவிட்டியோட மண் வாசனையோடு அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசுவார். அப்படியே அநீதி திரைப்படத்துலலாம் பார்க்கும்போது
அப்படியே நானும் அசந்துட்டேன். என்ன அது இருந்தாலும் இவ்வளவு கேஷுவலாக பண்ணுறாரு, இவ்வளவு அருமையாக இருக்குது. லப்பர் பந்து பார்க்கும்போது கூட தான், லப்பர் பந்து பார்க்கும்போது கூட அப்படியே அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் படம் ஃபுல்லாக வராருல, படம் பிகினிங் வந்து கிளைமேக்ஸ் வர வருது அந்த கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் எந்த அளவுக்கு முழுக்க முழுக்க தன்னை கரைத்து கொண்டு அந்த கதாபாத்திரத்திற்கு அவர் உயிர் தந்திருந்தார் அப்படின்றத நம்மளே பார்த்தோம்ல. அதுதான் அவருடைய தனித்துவம், அதுதான் காளி வெங்கட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி. மாரி திரைப்படத்தில் அருமையான கதாபாத்திரத்தில் காளி வெங்கட் நடித்திருந்தார். தெரி திரைப்படத்தில் எந்த அளவிற்கு தன்னுடைய திறமையை அவர் காட்டியிருந்தார் என்பதை அந்த திரைப்படத்தில் நம்மளே பார்த்தோம்ல. பூவரசம் பிபி அப்படின்ற படத்தில் அவருக்கு கிடைச்சது ஒரு அருமையான வாய்ப்பு. அந்த அருமையான வாய்ப்பை எந்த அளவிற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ அந்த அளவிற்கு அவர் அருமையாக பயன்படுத்தி இருந்தார். மௌனகுரு திரைப்படத்தில் ஒரு மிகச்சிறந்த நடிகராக காளி வெங்கட்டை நாம் பார்த்தோம். அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே பேசிட்டே வரும்போது மகாமுனி திரைப்படத்தில் கூட அவருக்கு கிடைச்சது அருமையான கதாபாத்திரம். உண்மையாகவே வேலைக்காரன் திரைப்படத்தில் தான் நடித்த காட்சிகளில் மக்களிடம் கைதட்டல் வாங்கக்கூடிய அளவிற்கு காளி வெங்கட் நடித்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ வந்து காளி வெங்கட்டினுடைய நடித்த 100 படத்தில் நடிச்சிருக்காருன்னா 100 படம் பேரை நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியுமா? அதனால் பல திரைப்படங்களை நான் சொன்னேன். கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் நான் ஒரு 20 திரைப்படத்தினுடைய பெயரை சொல்லிட்டேன். மீதியெல்லாம் படங்களில் நீங்களே பார்த்துருப்பீங்கள்ல, காளி வெங்கட்டினுடைய திறமை என்ன என்பதை படம் பார்க்கும்போதே நீங்கள் உணர்ந்திருப்பீங்கள்ல. அதனால் என்னென்னா, அதாவது கலை உலகில் வாய்ப்புகள் கிடைத்து படங்களில் நடித்து பெயரையும் புகழையும் வாங்குவது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட 1997ஆம் ஆண்டு சென்னைக்கு வந்து சினிமாவில் நடிக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து அப்படின்னு வந்தவர் கடந்த 5 வருடங்களுக்குள்ளே தான் மக்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு காளி வெங்கட்னு சொல்கிற பேர் தெரிகிற அளவுக்கு ஒரு சூழல் உண்டாகி இருக்கிறது அப்படின்றது வந்து அப்படி. இப்போ ராஜா மந்திரி அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு கதாநாயகனாக கூட நடிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் கூட நடந்திருக்குல்ல. அதனால் வந்து காளி வெங்கட்னுடைய கலை உலக பயணம் அப்படின்னு வரும்போது கோவில்பட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலேருந்து கிளம்பி வந்த காளி வெங்கட் பெயரையும் புகழையும் வாங்கக்கூடிய அளவிற்கு இன்று இருக்கிறார். அப்படின்னா அந்த கடந்து வந்த பாதை அப்படின்றக்குல அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரே நாள் இரவில் அவருக்கு வந்து இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைத்து விடவில்லை. ஆரம்ப காலத்தில் வந்து சிறு சிறு கதாபாத்திரங்களில் துக்கடா ரோல் அப்படின்றோம்ல, துக்கடா கதாபாத்திரங்களில் நிறையா தோன்றி படிப்படியாக நடித்து தன்னுடைய திறமை என்ன என்பதை காமிச்சு தன்னுடைய அந்த மண் வாசனை கலந்த நடிப்பு என்ன அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும்படி நிரூபித்து இந்த இடத்திற்கு காளி வெங்கட் வந்திருக்கிறார். அப்படின்போது வாழ்க்கையில் வெற்றி பெறணும், பெரிய ஆளாகணும், ஆழமான முத்திரைகளை பதிக்கணும், சாதனைகள் படைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து நம்ம சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வந்து ரோல் மாடல் அப்படின்னு இருக்குல்ல, அது காளி வெங்கட்டை நீங்கள் ரோல் மாடலாக கூட எடுத்துக்கலாம். இந்த ரோல் மாடலாக இருக்கக்கூடிய காளி வெங்கட் இந்த இடத்திற்கு வருவதற்கு இத்தனை வருடங்கள் ஆகி இருக்கின்றன அப்படின்றத மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா இதை மாதிரி பல சோதனைகள், பல வேதனைகள், பல சிரமங்கள், கஷ்டங்கள் எல்லாம் தான் இருக்கும், போராட்டங்கள் எல்லாம் தான் இருக்கும். எல்லாத்தையும் தாங்கி கொண்டு எல்லாத்தையும் கடந்து பயணித்து இப்படி வந்தால்தான் காளி வெங்கட்டை போல பெயரை வாங்க முடியும், புகழை வாங்க முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.